நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இந்த மாசம் முதல் நாள் ஜூலை 1 ஆரம்பமே நமக்கு எல்லாருக்குமே அசத்தலா இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு கிராஃப்ட் ஐடியாவோட இன்னைக்கு உங்கள நான் மீட் பண்ண வந்திருக்கேன். நான் சாம்பிராணி பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்க வீட்ல என்ன பாக்ஸ் இருக்கோ இந்த மாதிரி அத எடுத்து நீங்க இந்த கிராஃப்ட் பண்ணலாம். இதுக்காக நம்ம இந்த மாதிரி பாப்சிகல் ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட இந்த மாதிரி டீல் கலர்டு பாப்சிகல் ஸ்டிக் இல்ல அப்படின்னா, நீங்க அந்த உடன் பாப்சிகல் ஸ்டிக்கு இந்த மாதிரி டீல் கலர் அடிச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அத அடிச்சுக்கலாம். அத அழகா இந்த மாதிரி 2 பக்கமும் அந்த வளைவா இருக்கிறத கட் பண்ணிட்டு, இந்த பாக்ஸ்ல ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லா அந்த ஸ்டிக்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு, பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இத ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துற போறோம். சோ தட் இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா, அழகா இதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் போட்ட மாதிரி இருக்கும். இப்ப இத நீட்டா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இதுக்கு நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் எங்க அடிக்க போறோம்னா, மத்த சைட்ஸ் எல்லாத்தையும் அடிக்க போறோம். ஃப்ரண்ட் சைட்ல மட்டும் தான் நம்ம பாப்சிகல் ஸ்டிக் ஒட்டியிருக்கோம். மத்த 4 பக்கமும் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி பிளாக் கலர ஃபுல்லா அடிச்சிடுறோம். சோ இதுக்காக நீங்க யூஸ் பண்ண வேண்டியது அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் இதெல்லாம் அடிச்சு நம்ம காஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான டீடைலிங் நம்ம குடுக்க போறோம். ஒவ்வொரு மாசமும் நம்ம பவர் பேக்டா ஆரம்பிக்கும்போது, அது என்டயர் மந்த்துக்குமே நமக்கு அழகா வரும். இப்போ நான் டாப்ல மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த சாம்பிராணி அட்டையினுடைய அந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அதே மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க. சோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம பிஸ்தா ஷெல் எடுத்துக்கலாம். இந்த பிஸ்தா ஷெல் எடுத்துட்டு இதுல அழகா ஒட்ட போறோம். சோ நம்ம பிஸ்தா ஷெல்ல ஃபுல்லா இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா 2 பிஸ்தா ஷெல்ல ஒண்ணு மேல ஒண்ணு நான் அப்படி வைக்கிற மாதிரி நீங்களும் வச்சிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 4 ஃபிளார்ஸ் வந்து பண்ணிடலாம். சோ தட் வந்து ஒரு டெக்ஸ்டர்டு கிளே எஃபெக்ட் மாதிரியே நமக்கு வந்து சூப்பரா வந்து டியூலிப் ஃபிளார்ஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரீசென்ட்டா வந்து நான் ஒரு டியூலிப் ஃபிளார் பண்றது ஒரு கிராஃப்ட் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. சோ அத அப்படியே வந்து இதுல ரீகிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா கிளேல கம்ப்ளீட்டா பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம எப்படி வந்து பிஸ்தா ஷெல்ல இருந்து பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே பிஸ்தா ஷெல்ல ஒரு ஃபிளமிங்கோ பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகா. அதையும் நீங்க வந்து பார்க்கலன்னா, அந்த வீடியோ வந்து நம்மளுடைய ஆர்ட்ஃபுல்லாஸ் வீடியோ செக்ஷன்ல இருக்கு. போய் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த டியூலிப் கலர் அடிக்கிறதுக்காக டார்க் சால்மன் பிங்க் மாதிரி நல்ல ஒரு வைப்ரண்டா இருக்க பிங்க் வந்து அடிச்சிடுங்க. அடுத்து நம்ம ஒயிட் கலர் வச்சு இது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ண போறோம். அது எப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் வச்சு கீழ இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிங்க எடுத்து எடுத்து நீங்க கொடுக்கும்போது ஷேடிங்கே கொடுக்காம அழகான ஒரு ஷேடிங் எஃபெக்ட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். அப்புறம் லாஸ்ட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா, அதே டார்க் பிங்க இங்க மேல மட்டும் லைட்டா அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ற மாதிரி அடிச்சு விட்டுட்டோம்னா, சூப்பரான ஒரு டியூலிப் ஃபிளார் அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். க்ளூ கன் வச்சு இப்போ இந்த மாதிரி லீஃப் பேட்டர்னுக்காக நம்ம பண்ணலாம். உங்ககிட்ட கிளே இருந்ததுன்னா கிளே வச்சு கூட நீங்க இந்த மாதிரி அழகா பண்ணலாம். இல்ல கிளே இல்லாதவங்க வெறும் எல்லோ கலர் இல்லனா கிரீன் கலர்ல எல்லோ கலர் இல்ல கிரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டியூலிப் ஃபிளார்க்கு வர மாதிரியும் நீங்க பண்ணிக்கலாம். சோ நான் எப்பவுமே ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல உங்களுக்கு எல்லா மல்டிபிள் ஐடியாஸ் எப்படி இத பண்ணலாம், உங்க வீட்ல இருக்க பொருள் எப்படி வச்சு பண்ணலாம் அப்படின்றது தான் ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் இந்த வீடியோலும் இந்த ஐடியா. இந்த ரஷ்யன் ஒயிட் சிமெண்ட் ஆர்ட்ட வந்து நம்ம ரொம்ப ஈஸியா வந்து பிஸ்தா ஷெல் யூஸ் பண்ணி ரீகிரியேட் பண்ணியிருக்கோம். சோ தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது பண்றதுக்கே. நீங்க கஷ்டப்பட்டுலாம் இத பண்ணவே வேண்டாம். சோ இந்த மாதிரி அழகா பண்ணினதுக்கு அப்புறமா அந்த கிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்ல்ஸ் வந்து சுத்தி வச்சிருப்பாங்க. சோ அதே தான் நான் இதுல பண்றேன். அந்த பெர்ல்ஸும் பாத்தீங்கன்னா நீங்க நெருக்கமா வைக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி தள்ளியே தான் வந்து வைக்கணும். ஓகேவா? ஒவ்வொன்னுத்துக்கும் நடுவுல எப்படியும் கொஞ்சம் கேப் இருந்தே ஆகணும். அந்த மாதிரி கேப் வச்சு வச்சீங்கன்னா தான் அழகான ஃப்ரேமா இந்த டியூலிப் ஃபிளார் சூப்பரா கிளிட்டரிங்கா பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கும். இப்ப அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன த்ரெட் ஒயிட் கலர்ல எடுத்துட்டு அத வந்து ஒரு பவ் மாதிரி ஷேப்புக்கு நான் இந்த மாதிரி மடிச்சிடுறேன். அத வந்து இந்த டியூலிப் இந்த மெயின் டியூலிப் கீழ இருக்கு இல்லையா? அதுல வந்து இந்த பவ்வ வந்து அழகா பிளேஸ் பண்ணிடுறேன். சோ தட் ரொம்ப அழகான லுக் வந்து இதுக்கு கிடைச்சிடும். சோ சாட்டின் ரிப்பன்லயே குட்டி சாட்டின் ரிப்பன் இருந்ததுனா அதுலயும் நீங்க பண்ணி வச்சிடலாம். இந்த வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுலயும் குட்டிமையா ஒரு பேர்ல் வந்து நம்ம வச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டீல் கலர்லயே இருக்கிற உல்லன் த்ரெட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்டர் குடுக்குறேன் நானு. சோ தட் அந்த அனிவனா இருக்கிற அந்த பாப்சிகல் ஸ்டிக்கினுடைய அந்த பேஸ் வந்து இதுல நம்ம மறைச்சிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த ஐடியா. சோ உங்களுக்கு வந்து வேணும்னா இத நீங்க பண்ணிக்கலாம். ஃபைன் டியூனான ஒரு சர்ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு ஓரம் இருக்கணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லனா இது அப்படி நீங்க ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். சோ இந்த மாதிரி வச்சுட்டு இதுல இன்னொரு வேலை என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி நடுவுல கம் அப்ளை பண்ணிட்டு இதுல வந்து பெர்ல்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அட்டாச் பண்ண போறேன். சோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த ஐடியா அதாவது எக்ஸ்டர்னலா ஒரு கிரியேட்டிவிட்டியா நீங்க இருக்கணும் இன்னும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். இல்லனா இத அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணி ஒமிட் பண்ணிடலாம். இது எப்படி இருக்குன்னு நானும் ட்ரை பண்ண போறேன். நல்லா இருந்துச்சுன்னா இதையும் வச்சுப்பேன். இல்லனா அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஒவ்வொரு கிராஃப்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாரி இது குடுத்தா அழகா இருக்குமா? இப்படி பார்த்தா அழகா இருக்குமா? அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யறது தான் நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல்ல. சோ இந்த மாதிரி நம்ம இந்த டீல் கலர்ல நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்னதா நம்ம ஃபிளார் பேட்டர்ன்ல பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி 15 டூ 20 டைம்ஸ் இந்த மாதிரி சுத்திட்டு வெளில எடுத்துட்டு டாசல்ஸ் மாதிரி இப்ப பண்ணிக்க போறோம். சோ இது கம்ப்ளீட்டா வெளில எடுத்துட்டு மேல ஃபுல்லா இதுக்கு நாட் போட்டு அழகா வந்து இத அப்படியே நம்ம அ ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணிட்டு நாட் போட்டுட்டு லாக் பண்ணிட போறோம். சோ இந்த மாதிரி கிடைக்கிற இந்த அழகான டாசல் வந்து 3 நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி 3 அழகா நம்ம கிரியேட் பண்ணிட்டு அத நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு கட் பண்ணிட்டு இந்த 3த்தையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி கீழ அட்டாச் பண்ண போறோம். சோ அதுக்காக இந்த பேஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். ஸ்ட்ராங்கான விஷயங்கள் ஒட்டணும்னா கிராஃப்ட்ல ஃபெவிபாண்ட் தான் அவசியம். இந்த பெர்ல் மத்த விஷயங்கள்லாம் ஒட்டுறதுக்கு நீங்க ஃபெவிகால் அந்த மாதிரி பிவிசி க்ளூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிவிஏ க்ளூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த டாசல இங்க நம்ம அழகா ஸ்டிக் பண்ணிடலாம். சோ ரொம்ப அழகா கியூட்டா இதுக்கு ஒரு லுக் வந்து இது தரும். சோ 3 டாசலையுமே கீழ இந்த மாதிரி பேஸ்ல ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டுனதுக்கு அப்புறமா இந்த கிராஃப்ட் இப்போ ஓவர் ஆயிடுச்சு. இதோட பர்ப்பஸ் என்ன அப்படின்றத பாத்துடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பெர்ல் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இல்ல. அதனால இந்த பார்டருக்கு மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா, உல்லன் த்ரெட் வச்சு இப்ப நான் வச்சிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி இன்னொரு பக்கமும் அதே மாதிரியே இந்த உல்லன் த்ரெட்ட ஒட்டிட போறேன். சோ இந்த மாதிரி ஒட்டுறதுனால ஒரு பினிஷ்டு கார்னர்ஸ் வந்து இதுக்கு 2 பக்கத்துலயும் வந்து கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை நீங்க எலாங்கேட்டடா வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு அதை கட் பண்ணிட்டீங்கன்னா அழகா இருக்கும். நான் இதுல வந்து 3 த்ரெட்ஸ் வந்து வச்சிருக்கேன் மேல மேல அடுக்கி. ஸோ இந்த பார்டரும் இப்போ ஓவர் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதுல பேலன்ஸ் வந்து இதை ஒட்டுற பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போறதுனால இதுக்கு பின்னாடி டபுள் டேப் இல்லைனா நானோ டேப் ரெண்டுத்துல எது வேணாலும் நம்ம ஒட்டிடலாம். ஸோ நானோ டேப் இருந்தா ஒட்டுங்க, இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டபுள் டேப் ஓகேவா. இல்லைனா இந்த ஃபெவிகால்லயே வந்து க்ளூ ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, குட்டி குட்டியா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறதையும் நீங்க வந்து ஒட்டலாம் ஓகேவா. எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட எது அவைலபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நான் ஏன் கேப் விட்டு இந்த மாதிரி ஒட்டுறேன்னா வேக்யூம் ப்ரெஷரோட அப்பதான் இது நல்லா செவுத்துல ஒட்டும். சில பேர்லாம் அப்படியே ஒரு ரோலா இந்த மாதிரி டபுள் டேப் ஒட்டுவாங்க. அப்படி ஒட்டினீங்கன்னா மொத்தமா அப்படியே பிச்சுட்டு வந்துரும், பெயிண்டோட சேர்ந்து அப்படியே வந்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒட்டும் பொழுது பார்த்து அழகா வந்து சூப்பரா ஒரு வேக்யூம் ப்ரெஷரோட ஸ்ட்ராங்கா ஒட்டும். ஸோ இதை வந்து நீங்க அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபைனல் லுக்ல இதோட யூசேஜ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உங்க வீட்டு செவுத்துல இது ஒட்டும் பொழுது நீங்க உங்க டிவி பக்கத்திலேயே ஒட்டி இதுல ரிமோட்டா அழகா அப்படி வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரிமோட் மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்து ஒரு 1/4 கிலோ வெயிட் வந்து இது தாங்க முடியும் ஓகேவா. கேரண்டீட் 250 கிராம்ஸ் வெயிட் வந்து இது தாங்கும். அதனால அதுக்கேத்த மாதிரி எந்த ஒரு பொருளை வேணாலும் இதுக்குள்ள நீங்க வைக்கலாம். சீப்பு ஸ்டாண்ட் ஆகும், இல்லனா வந்து உங்களுடைய ரிமோட் ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா அடிக்கடி நம்ம ரிமோட் தானே தேடிட்டு இருப்போம். அப்புறமா இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்ஸ், பென்னு, இந்த மாதிரி ஸ்டாண்டிங் ஹோல்டரா இதை நீங்க ரொம்ப கியூட்டா அழகா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விண்டேஜ் எஃபெக்ட்ல ஒரு கியூட்டான ரஷ்யன் ஸ்டைல் ஹோம் டெக்கர் மட்டும் இல்லாம கூடவே ஒரு அழகான ஆர்கனைசர் ஐடியா இந்த வீடியோல உங்களுக்காக நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஐடியாவை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம டியூலிப் ஃபிளவர் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ல எஸ் சொல்லுங்க. நான் பண்ற கிராஃப்ட் ஐடியால இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத கீழே நீங்க சஜஷன்ல சொல்லுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் பல வீடியோஸ் இந்த மாசம் முழுக்க நீங்களும் பார்க்கலாம். நானும் பண்ணி உங்களுக்கு அழகான ஒரு கிராஃப்ட் ட்ரீட் தரேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட் சபி. இன்னைக்கு நம்ம பேப்பர் கப் அண்ட் செலஃபன் டேப் வச்சு ஒரு சூப்பரான புது கிராஃப்ட் பண்ண போறோம். அதுக்காக இந்த மாதிரி பேப்பர் கப்ல நம்ம வளைவா வர்றதுக்காக இப்படி மார்க்கர் வச்சு இல்ல ஸ்கெட்ச் பென் வச்சு லைனா அப்படி வரைஞ்சிடுறோம். இப்படி வரையறதுனால நம்ம அது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் கட் பண்ணிக்க போறோம். சோ ஒரு கப்ல ஒரு 1 2 3 4 1 2 3 4 5 5 கோடு இந்த மாதிரி போட்டு கட் பண்ணிட்டு அண்ட் பாட்டம் பாத்தீங்கன்னா அந்த கப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி டாப்பும் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ரிங் இருக்கு இல்லையா, அதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். மத்த எல்லாத்தையும் எய்தர் சிசர் ஆர் நைஃப் யூஸ் பண்ணி நீங்க இத மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ மோஸ்ட்லி வந்து சிசர் யூஸ் பண்ணி இந்த மாரி கட் பண்ணுங்க. அப்ப கூட அந்த லைன் வந்து உங்களுக்கு கர்வியா வரும். இப்போ கிடைச்சிருக்க ஒவ்வொன்னுத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாரி பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஃபிளார் பெட்டல் ஷேப் வரும் இல்லையா, அந்த மாதிரி இன்னும் ஒரு 5 கப்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சோ இத எல்லாத்தையுமே நம்ம அழகா வந்து கியூட்டா மாத்த போறோம். அது எப்படி மாத்த போறோம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு கப்லயுமே இந்த மாதிரி அழகா ரிங்கா வந்து நீங்க கட் பண்ணலாம். உங்களுக்கு லைன்லாம் போட முடியாது, ஸ்ட்ரைட்டா நான் கட் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்க அதையுமே பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு 5 கப்ல இருந்து நம்ம கட் பண்ணதெல்லாம் பீசஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம மடிச்சு மடிச்சு விடணும். அப்படி மடிச்சு விட்டா ஒரு ஃபிளாரினுடைய பெட்டல் மாதிரி நமக்கு அழகா கிடைக்கும். சோ இது எல்லாத்தையுமே மடிச்சு விட்டுட்டு அடுத்து நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா முக்கியமான வேலையே இங்கதான் ஆரம்பமாகுது. அது என்னன்னா நம்ம வீடியோவோட ஹீரோயின் செலோ டேப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம இந்த ஒவ்வொரு ஃபிளார் பெட்டல் ஷேப்பையும் அந்த செலஃபன் டேப் மேல வச்சு அதை அப்படியே வந்து சீல் பண்ண போறோம். சோ அது எப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். சோ ஈக்குவல் சைஸா இருக்கிறது எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப செலஃபன் டேப்பை பிரிச்சுடுவோம். பிரிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் இந்த ஃபிளார் பெட்டல் ஷேப்பை இதுல வச்சிடுவோம். வச்சு ஒரு பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே ஸ்டிக் ஆயிடும். நெக்ஸ்ட் இது வந்து சிசர் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் சிசர் யூஸ் பண்ணும்போது அப்படியே பிஞ்சு வந்துடும், அதை மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி சைடுல ஒரு இன்ச்சுக்கு கட் பண்ணிட்டு அது அப்படியே அந்த ஃபிளார் பெட்டல் ஷேப்பினுடைய அந்த பாட்டம் சைடுல இப்படி இந்த மாதிரி சைட் வர்ஸ்ல அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா ஸ்டிக் ஆயிடும். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிக் பண்ணணும். சோ இந்த மாதிரி சைடுல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி விட்டு கட் பண்ணி அதை அப்படியே நீங்க இதுல மடிச்சிட்டீங்கன்னா கீழ்ப்பகுதியோட அப்படியே மடங்கி அப்படியே முடிஞ்சிடும். இது எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து அழகா பண்ணலாம். இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர் மாதிரி இருக்கும். இப்ப கண்ணாடி மாதிரி இது தயாராயிடுச்சு. இதே மாதிரியே இன்னும் நான் நிறைய அதே மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டு இதோட சென்டர் எல்லாத்துலயுமே பெயிண்ட் பண்ணிருக்கேன். சோ நல்ல பிங்க் கலர், நல்ல கிரீன் கலர், நல்ல yellow கலர், இந்த மாதிரி பாலிஷ்னு இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையும் தான் எடுத்து நான் பெயிண்ட் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிங்க் கலர் அடிச்சிட்டேன். அடுத்து இந்த மாதிரி வந்து yellow கலர், சோ லைட் yellowவா எடுத்திருக்கேன். இதோட காம்பினேஷன் எப்பவுமே சூப்பரான காம்பினேஷன் தான். அடுத்து வந்து என்னன்னா நம்ம கிரீன் கலரும் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். வைப்ரண்ட் கலர்ஸ் எப்பவுமே பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். இப்ப கிரீன் கலரும் அதே மாதிரி நம்ம இதுல பெயிண்ட் பண்ணிடலாம். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி நீங்க இந்த பேப்பர் ரோல்ஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது இதுல ஈக்குவல் சைஸா இருக்கிறத ஃபர்ஸ்டே நீங்க வந்து கட் பண்ணும்பொழுது தனித்தனியா எடுத்து வச்சிட்டீங்கன்னா அந்த பைல் ஆஃப் பேப்பர்ஸ்ல இருந்து நம்ம அழகா வந்து இது எல்லாத்தையுமே சூப்பரா இப்படி அசம்பிள் பண்ணிடலாம். இல்லைன்னா எல்லாத்தையும் ஷஃபிள் பண்ணிட்டோம்னா எது ஈக்குவல் சைஸ்ல இருக்குன்னு தேடுறதே கஷ்டமாயிடும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இப்போ கிரீன் கலர் பெயிண்ட் நம்ம அடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க இதுல வந்து கிளாஸ் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம், அழகா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்துலயுமே கம் இந்த மாதிரி சைட்ல அப்ளை பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஃபெவிபாண்ட் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி கம்மு யூஸ் பண்ணலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் ஃபெவிகால் சூப்பரா இருக்கும் இதுக்கும். ஸோ நான் வந்து ஃபாஸ்டா ஒட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்றேன். மற்ற ஃபெவிகால்னா கொஞ்சம் ஒட்டுறதுக்கு அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு டைம் ஆகும் இல்லையா, அதுக்காக. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கியூட்டா இந்த ஃபிளார் எல்லாத்தையுமே 3 இப்படி பேட்டர்ன்ல வச்சு அசம்பிள் பண்ணி ஒரு 3 பேட்டர்ன் முடிச்சாச்சு. இப்போ yellow கலருக்கும் அதே மாதிரியே 3 ஷேப்ஸ் இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் ஃபில் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா நம்ம அட்டாச் பண்ண போறோம். ஸோ பிங்க் கலரோட yellow கலர் இந்த மாதிரி இந்த ஃபிளார் பெட்டல் ஷேப்ஸ் அழகா வந்து அட்டாச் பண்ணிட போறோம். இது வந்து பாட்டம் பீஸா நமக்கு இருக்க போது. அடுத்து டாப் பீஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரீன் கலர் அட்டாச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து
இந்த மாதிரி வந்து கிரீன் கலர்ல நீங்க கீழயும் அட்டாச் பண்ணலாம். பட் அத அட்டாச் பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு ஒண்ணும் லுக்கா இல்ல. அதனால நான் அத வந்து ட்ரை பண்ண போறதில்ல. அத பாருங்க இந்த மாதிரி கீழ. சோ இந்த மாதிரி நீங்க அட்டாச் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ஸ் எல்லாத்துலயுமே நான் வந்து ஃபெவிகால் இல்லன்னா ஃபெவிகால் தான். ஃபெவிகால் யூஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு, இந்த நூல வந்து இதுல அழகா இந்த மாதிரி நம்ம அந்த வளைவுக்கு ஏத்தா மாதிரி போட்டோம்னா, இதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஃபினிஷ்ட் லுக் வந்து கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செராமிக் ட்ரேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வெசல் டைப்ல நமக்கு இருக்கும் பார்க்கறதுக்கு லுக். ஸோ மேல வந்து நான் இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்க 2 பெட்டல் ஷேப் அண்ட் இருக்கிறது வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு, இந்த மாதிரி வந்து மிரர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். சிந்தெடிக் மிரர்ஸ். அது எல்லாத்தையுமே வந்து இதுல அழகா அட்டாச் பண்ணிடணும். நான் சென்டர்ல வந்து இந்த மிரர்ஸ் இந்த உள்ள ஃபிளார்ல வைக்கிறேன். பட் அது எல்லாத்தையுமே வந்து இன்னும் வந்து சென்டர் ஃபோகஸ்டா இன்னும் கொண்டு போறேன். அப்படி கொண்டு போனா இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ராதர் தேன் திஸ். இத விட அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்றதுக்காக இதுல ஃபெவிகால் நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த கிராஃப்ட் அப்படின்றது சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சிந்தெடிக் மிரர் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, ஒயிட் கலர் பெயிண்ட்ட நீங்க ஒரு சார்ட் பேப்பர்ல கலர் பண்ணிட்டு, அதுல வந்து இத வந்து ஒட்டிடலாம் நீங்க. ஒயிட் மிரர் வந்து இல்லாதவங்க இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட் பண்ண இந்த சர்க்கிள்ஸ வந்து இதுல அட்டாச் பண்ணீங்கனாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிட்டு நம்ம வால்ல இத மாட்டும் பொழுது இது அவ்ளோ கியூட்டா இருக்கும். இன்னொன்னு உங்க டேபிள்ல நீங்க இத அப்படியே வச்சுட்டு கூட, இதுல உங்களுடைய இயர் ரிங்ஸ், உங்களுடைய எரேசர், இல்ல உங்களுடைய பிரேஸ்லெட்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய டேபிள் டெக்கராவும் நீங்க இத யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ட்ரிங்கெட் பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு. ஓப்பன் ட்ரிங்கெட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணியும் இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கியூட்டான ரொம்ப சிம்பிளான கப்ல இருந்து செஞ்ச கிராஃப்ட் ஐடியா ரொம்ப பிரில்லியன்ட்டா, கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம ஆர்ட் ஃபில் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை. நான் உங்க ஆர்ட் ஃபில் ஆர்ட்ஸ் அபி. நம்ம இந்த மாதிரி வீட்ல இருக்கிற ஊதுபத்தி பாக்ஸ் அல்லது அகர்பத்தி பாக்ஸை எடுத்துட்டு அதுல கம்மை இப்படி அப்ளை பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பரை ரொம்ப அழகா இதுல இந்த மாதிரி லேயர் லேயரா வச்சு சரவுண்ட் பண்ணிடலாம். இது எதுக்குன்னா இதுக்கு மேல ஃபர்தரா நம்ம பெயிண்ட் பண்றதுக்காக. அப்படி நீங்க இதுல பெயிண்ட் பண்ணாம வேற ஏதாவது வச்சு இதை பேட்ச் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஒயிட் பேப்பரை நல்லா பிச்சுட்டு அது அழகா இதுல வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி நீங்க பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டா பெயிண்ட் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே பெயிண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 3 to 4 லேயர்ஸ் கோட்டிங் கொடுக்கணும். அதை அடிச்சு அடிச்சு காய வைக்கிறதுக்கு பெட்டர் நீங்க இந்த மாதிரி பேப்பர் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க அழகா கலர் பண்ணலாம். இப்ப 4 பக்கமும் டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி அழகா இதுல ரோல் பண்ணிடுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு கம்ப்ளீட்டா அப்படியே ப்ளூ கலரை பெயிண்ட் பண்ண போறோம். சோ அதுக்காக தான் இந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்றோம். இதுல இன்னொரு வேலையும் நீங்க பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டா பெயிண்ட் வச்சுமே டிஷ்யூ பேப்பர்ல அப்படியே டைரக்டாவும் நீங்க இதுல பேட்ச் ஒர்க் பண்ணிடலாம். அது நிறைய வீடியோல நான் பண்ணிருக்கேன். இப்ப கம்ப்ளீட்டா இதுக்கு ப்ளூ கலர் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு பிஸ்தா ஷெல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அதை இது மேல இந்த மாதிரி நம்ம ஒட்டணும். சோ இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா வந்து மாத்த போறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹோம் டெக்கர் அப்படின்னு ஞாபகம் வரும்பொழுது மேக்ஸிமம் அதுல டிராபிக்கல் லீவ்ஸ் வந்து நம்ம வரைவோம் இல்லையா? அதே மாதிரி ஃபிளமிங்கோ. இந்த பிஸ்தா ஷெல்ல வச்சு சூப்பரான ஒரு ஃபிளமிங்கோவை தான் இப்ப நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். அதுக்காக இந்த பிஸ்தா ஷெல் எல்லாத்துலயுமே நம்ம அந்த ஃபிளமிங்கோக்கு இருக்கிற அந்த ஃபிளமிங்கோ பிங்க் இதுல கொடுக்குறோம். ஆக்சுவலா இது வந்து ஃப்ளோரசன்ட் பிங்க். பட் ஃபிளமிங்கோ பிங்க் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இல்லையா? அதை நீங்க கொடுத்துருங்க. எந்த பிங்கா இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும். ஓகே. சோ எக்ஸாக்ட்டா வந்து இந்த பிங்க் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் நல்ல டார்க்கா நல்ல லுக் நல்லா இருக்கும். ஓகே. சோ இந்த மாதிரி எல்லா பிஸ்தா ஷெல்லுக்கும் இந்த மாதிரி நம்ம பிங்க் கலர் கொடுத்துறோம். அடுத்து இதுல இந்த ஃபிளமிங்கோக்கு இருக்கிற அந்த ஹெட்ட வந்து நம்ம வரைய போறோம். அதுக்காக இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பிரஷ் யூஸ் பண்ணி இப்படி வந்து வரைஞ்சிடுறோம். ரொம்ப சிம்பிள். நீங்க அப்படியே வந்து ஒரு சின்ன டாட் அப்படியே ஒரு உல்டா எஸ் மாதிரி போட்டு விட்டுருங்க. சோ 2 பக்கமும் இந்த மாதிரி போட்டுட்டு இது அழகா இதுல ஃபினிஷ் பண்ணோம். பிரஷ் நல்ல பிரஷ்ஷா எடுத்துக்கோங்க. நான் இருக்கிற பிரஷ்ஷை யூஸ் பண்ணியிருக்கேன். சோ புது பிரஷ்ஷா இருந்தா இன்னும் அழகா கோஆபரேட் பண்ணும். சோ இந்த மாதிரி அழகா இந்த ஹெட் வந்து வரைஞ்சாச்சு. ஹெட்டுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வரைய வேண்டியதுல என்னது? கால். ஸோ மெலிசான பிரஷ் இல்லாதவங்க நான் யூஸ் பண்ற மாதிரி மெலிசான மார்க்கர்ஸ் இல்லைனா ஸ்கெட்ச் பென்ஸ் கூட இதில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கிறது அக்ரலிக் பெயிண்ட் அப்படின்றதுனால அழகா நீங்க மார்க்கர் யூஸ் பண்ணலாம். ஓகே. இல்லை ஸ்கெட்ச் பென் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்கெட்ச் பென்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதுல ஒட்டாது சில நேரம். அதனால மார்க்கரே யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பெயிண்ட் பிரஷ்ல மெலிசா இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுக்க முடியும்னா கொடுத்துருங்க. ஸோ வாயும் பாத்தீங்கன்னா அந்த பீக் இருக்கு இல்லையா, ஃபிளமிங்கோ பீக், அது ஒரு மாதிரி வளைஞ்சு வரும், ஒரு மாதிரி கொக்கி மாதிரி. ஸோ அதுக்கும் இந்த மாதிரி பிளாக் கொடுத்துட்டு அதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அந்த கோடு போட்டதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ஒயிட் கலர்ல நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே. சோ இந்த மாதிரி வந்து ஒயிட் கலர் பேட்ச் ஒர்க்குக்கு குட்டி பிரஷ்ல மெலிசா கொடுக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒயிட் பென் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுல வந்து கொடுக்கலாம். ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா இதுல கலர் பண்றோம். சோ எப்பவுமே ஒரு கிராஃப்ட் பண்ணும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அதை எப்படி அழகா மாத்தலாம் அப்படின்றது தான் நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல்ல நம்ம எல்லா கிராஃப்ட்ஸ் மூலமாவும் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த கண்ணுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு பிரஷ்ல 2 கீரல் மாதிரி இருந்தது. அதை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே கண்ணை வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து கீழே இந்த ஃபிளமிங்கோ
வாட்டர்ல இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா இத சுத்தி ஒரு ட்ராபிக்கல் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வரைய போறோம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி அழகா வந்து எல்லா பக்கமும் நம்ம இப்படி அழகா வந்து வரைஞ்சிடுறோம். சோ இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து இந்த வாட்டர் எஃபெக்ட் மாரி கிடைச்சிடும். சோ இதுக்கு பார்டரும் பக்காவா குடுக்கணும்னா குடுக்கலாம். அடுத்து இந்த ட்ராபிக்கல் லீவ்ஸ் வரையறதுக்கான அந்த பேட்டர்ன் வந்தாச்சு. சோ அதுக்கு இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொடி மாதிரி நான் வரைஞ்சிடுறேன். சோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதுல சின்ன சின்ன லீஃப் பேட்டர்ன்ஸ் அப்படிலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. அந்த பெரிய ஒரு லீஃப் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஃபிளமிங்கோக்கு எப்ப வரைஞ்சாலும் ஒரு லீஃப போடுவாங்க பாருங்க. அந்த லீஃபும் நீங்க வரையலாம். பட் இடம் இல்ல அப்படின்னா, நீங்க கம்மியா வந்து சின்ன சின்ன லீவ்ஸா ட்ராபிக்கல் லீவ்ஸ் போட்டுக்கலாம். இதுவே வந்து பெரிய அகர்பத்தி பாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கும் வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு லீவ்ஸ் அப்ப பெருசா வரைஞ்சுக்கலாம். சோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து நீங்க ஆலிவ் கிரீன் அண்ட் இந்த மாதிரி டார்க் இந்த மாதிரி லைட் கிரீன் இதையும் வந்து குடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி கலர் அடிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த ட்ராபிக்கல் எஃபெக்ட். சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா கலர் ஷேடிங் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம குடுக்கறத பொறுத்து தான் அந்த பெயிண்டிங்கோட பியூட்டி அப்படின்றது. சோ இதுல பாத்தீங்கன்னா அழகா இந்த ட்ராபிக்கல் லீவ்ஸ் குடுத்துருக்கோம். இதுல ஃபர்தரா நம்ம வந்து எய்தர் ஒயிட் இல்ல பிளாக் வச்சு இதுக்கு இன்னும் ஒரு டீடைலிங் குடுக்கலாம். பட் நான் அது பண்ணல. அப்போ ஒரு ஷேட் எஃபெக்ட்லயே இது இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இப்படி விட்டுருக்கேன். பட் லீவ்ஸ் மட்டும் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து குடுத்துட்டு இருக்கேன். சோ நீங்க இந்த மாதிரி டிஃபரெண்டா ஒரு பிஸ்தா ஷெல்ல இருந்து ஃபிளமிங்கோ அப்படின்றத ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இதுல இருந்து நீங்க நிறைய ஐடியா பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஆர்ட் ஃபிளவர்ஸ் அப்படி சேனல்ல பாக்குறீங்கன்னா, இதுல இருந்து ஒரு 4, 5 கிராஃப்ட் சூப்பரா நீங்க பண்ணணும். சோ அதுதான் வந்து என்னுடைய ஆசை. அதனால நீங்க சூப்பரா கிராஃப்ட் பண்ணுங்க. ஜாலியா இருங்க. ஓகே. சோ இப்போ நம்ம இதுல 75% ஒர்க்க வந்து முடிச்சிட்டோம். சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ட் ஃபிளவர்ஸ் அப்படி சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம்னா, அதுல ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஐடியா கண்டிப்பா இருக்கும். அதுதான் இப்ப பண்ண போறோம். சோ அதுக்காக பாத்தீங்கன்னா, அந்த லைட்டா அந்த பிரஷ்ஷ எடுத்து அப்படி அப்படியே ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி குடுத்துட்டீங்கன்னா, அந்த லீவ்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ரொம்ப சூப்பரா. சோ இந்த மாதிரி நம்ம இந்த எஃபெக்ட் எல்லாம் வந்து குடுத்துட்டோம்னா, நீங்களே பாருங்க அந்த லுக் எப்படி டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. இப்போ மேல வந்து இந்த மாதிரி கிரீன் கலர் வந்து குடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி கீழ பேஸுக்கு என்னன்னா, இதுங்கலாம் தண்ணீல நிக்கிற மாரி தானே நம்ம பிளான் பண்ணோம். அதனால என்ன பண்றோம்னா, அப்படியே ஒரு ப்ளூ கலர வந்து இதுல குடுத்துடுறோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ப்ளூ கலர குடுத்துட்டு பார்டர் மாதிரி தண்ணீல இருக்க மாதிரி சைட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா, ஒயிட் கலர்ல 2 கோடு போட போறோம். சோ தட் அந்த பார்டர் அப்படியே அழகா டிஃபைன் ஆயிடும். சோ பார்டர்ன்னு தனியா நம்ம இதுக்கு பிளாக்கோ, ஒயிட்டோ குடுக்காம இந்த மாதிரி அழகா வந்து பண்ணியிருக்கோம். நீங்க இந்த ஓஷன் ப்ளூ மாதிரி இது எடுத்துக்கோங்க. ஓஷன் ப்ளூவோட கொஞ்சம் டார்க்கா இருக்கும் இந்த கலர். சோ ஒயிட் கலரும் இப்ப 2 பக்கமும் குடுத்தாச்சு. சோ தட் 4 பக்கமும் பார்டர் ரெடி. அடுத்து இந்த மாதிரி பின் இருக்கும் இல்லையா? பேப்பர் பின்ஸ். அந்த பேப்பர் பின்ல ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி அழகா நீங்க இதுல வச்சு ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்ல, உங்க வாசல்ல ரொம்ப அழகான ஒரு கீ செயின் ஹோல்டர் அப்படின்றது ரெடி ஆயிடும். ஒரு ஹேங்கர் மாதிரி கூட இதுல நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல கர்ச்சீஃப் கூட நீங்க அழகா வந்து ஹேங் பண்ணலாம். சோ அழகா பின்னாடி பாத்தீங்கன்னா, இதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அடிசிவ் டேப் தேவை. அது எய்தர் இந்த மாதிரி டபுள் டேப்பா இருக்கலாம். இல்லன்னா நானோ டேப் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இது 2த்துல எது வேணாலும் இந்த மாதிரி பிட் பிட்டா 3ஆ நீங்க அப்ளை பண்ண அப்பதான் இதுல வந்து பிரஷர் கிரியேட் ஆகி நல்லா ஸ்டிக் ஆகும். வேக்யூம் பிரஷர். சோ இந்த மாதிரி அழகா உங்களுக்கு எங்க வந்து நீங்க கீ செயின்லாம் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அங்க இத மாட்டிடலாம். கூடவே இதுல ஏதாவது வாசகங்கள் எழுதணும்னா, அந்த வேர்ட்ஸும் நீங்க இதுல அழகா எழுதிடலாம். ஸ்வீட் ஹோம், ஹாப்பி ஹோம் இந்த மாதிரி எது வேணா எழுதிடலாம். சோ இந்த கிராஃப்ட் ஐடியா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட் ஃபிளவர் சபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை.